அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்ல லனா மா யன்ஃபவுனா வஹர்ரம அலைனா மா யலுர்ருனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரா. அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹராமான வருவாய். அல்லாஹ் தஆலா ஹலாலான வருவாயில் எவ்வாறு பரக்கத்தை வைத்துள்ளானோ, மேலும் பரிசுத்தமான சொத்து செல்வங்களால் இம்மை மறுமையில் எவ்வாறு மனிதனுக்கு பயனளிக்கிறானோ, அவ்வாறே ஹராமான வருவாயினால் மனிதனுக்கு இம்மை மறுமையில் மாபெரும் நஷ்டங்களை சந்திக்க நேரிடும். ஹராமான பொருள் மனிதனை தீமைகளின் பக்கம் இழுத்து செல்லும், மனதையும் புத்தியையும் கெடுத்து நாசப்படுத்திவிடும். ஹராமான பொருட்களை உண்பவர் நிரந்தரமான சிரமங்களில் அகப்பட்டிருப்பார், மேலும் விதவிதமான துன்பங்களில் சிக்கியிருப்பார். ஹராமான பொருட்களில் முற்றிலும் பரக்கத் இருக்காது. மேலும் ஹராமான வழியில் சம்பாதித்த பணம், காசுகள், பொருட்கள், உணவுகள் முதலியவற்றையும் அல்லாஹ் தஆலா ஒரு துன்பமாகவே ஆக்கிவிடுவான். ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் கேட்கும் அனைத்து துவாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென தாங்கள் எனக்காக துவா செய்ய வேண்டுமென வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு நபி அவர்கள், சஅதே, உமது உணவை பரிசுத்தமாக ஹலாலாக வைத்து கொண்டால் உமது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் எவன் கைவசம் முகம்மதுடைய உயிர் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக அடியான் தனது வயிற்றுக்குள் ஒரு பிடி ஹராமான உணவை செலுத்தினால் அதன் காரணமாக அவனுடைய 40 நாட்களின் நற்காரியங்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. மேலும் எவருடைய உடல் ஹராமான உணவினால் வளர்க்கப்பட்டிருக்குமோ அவ்வுடலுக்கு நரக நெருப்பே மிகவும் பொருத்தமானது என்று கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் ஒரு ஆடையை 10 திர்ஹத்திற்கு வாங்கினார். அவற்றில் ஒரு திர்ஹம் ஹராமானதாக இருப்பின் அந்த ஆடை அவரது உடலில் இருக்கும் வரை அவருடைய எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறினார்கள். ஆகவே ஒவ்வொரு முஸ்லீமும் சொத்து செல்வங்களை சம்பாதிக்கும் போது மிகவும் யோசித்து கால் எடுத்து வைக்க வேண்டும். மேலும் இவ்வுலகின் அற்ப சுகங்களை பெறுவதற்காக விலை மதிப்பற்ற மறு உலகின் பாக்கியங்களை இழந்துவிடக்கூடாது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், மனிதனின் உடலுள்ள சதை ஹராமான உணவுகளால் உண்டாகி இருந்தால் அது நரகத்தின் எரிபொருளாகும் என்று கூறினார்கள். ஹராமான உணவுகளை பற்றி இந்த அளவு கடினமான எச்சரிக்கைகள் கூறப்பட்டிருக்கும் போது நாம் நமது வாழ்க்கையில் ஹராம் ஹலாலை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் இருப்பது எவ்வளவு பெரிய நஷ்டத்திற்குரிய விஷயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், இப்படி ஒரு காலம் வரும், அப்போது மனிதன் ஹலாலான முறையில் சம்பாதித்தானா அல்லது ஹராமான முறையில் சம்பாதித்தானா என்பது பற்றி எந்த அக்கறையும் அவனுக்கு இருக்காது. இன்றைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று எந்த காலத்தை பற்றி கூறினார்களோ அந்த காலம் வந்துவிட்டு என்றே கருத வேண்டியுள்ளது. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் ஹராமான வழியில் தகாத முறையில் பொருள் ஈட்டினார், பிறகு அதிலிருந்து சிலவற்றை அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்தார். இவருடைய தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மேலும் அதில் பரக்கத்தும் இருக்காது. மேலும் எவர் தமது வாரிசுகளுக்காக ஹராமான பொருட்களை விட்டு செல்வாரோ அது அவருக்கு நரகத்தின் கட்டு சாதகமாகவே இருக்கும். ஆகவே ஒவ்வொரு முஸ்லீமும் தான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பொருளையும் ஹலாலானதாக இருக்க முழு முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உளுவின்றி தொழுகை நிறைவேறாது, மேலும் ஹராமான பொருளை தர்மம் செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த ஹதீஸிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், அப்படி ஒரு மனிதர் ஹராமான பொருளை தர்மம் செய்தால் அவருக்கு எவ்வித நன்மையும் கிடைக்காது, மாறாக அவருடைய தர்மம் அவருக்கு தண்டனை கிடைக்க காரணமாக இருக்கும் என்று கூறினார்கள். இன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் குறையுள்ள ஒரு பொருளை அக்குறையை வாங்குபவரிடம் கூறாமல் விற்பனை செய்வாரோ இப்படிப்பட்டவர் தொடர்ந்து அல்லாஹ்வின் கோப பார்வையிலேயே இருப்பார். மேலும் வானவர்கள் அவர் மீது தொடர்ந்து சாபமிட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது எவ்வளவு கடினமான எச்சரிக்கை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு முஸ்லீமும் தமது கொடுக்கல் வாங்கலில் உள்ள அனைத்து சட்ட திட்டங்களையும் ஆலிம்களிடம் கேட்டு அறிந்து அதன்படி அமல் செய்ய முயற்சி செய்வது மிகவும் அவசியமாகும். ஹராமான பொருட்களை சாப்பிடுவது, பயன்படுத்துவது சம்பந்தமாக கூறப்பட்ட எச்சரிக்கைகளை நம் மனதில் ஆழ பதிய வைத்து அதை நாம் நம் வாழ்வில் கடைபிடித்திட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக.
மேலும் ஹலாலான வழியில் பொருளீட்டும் பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.